உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளில் அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் நம்புவீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் முடிவுக்கு வருவீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களால் என்னால் வாழ முடியும். நீங்கள் சொல்ல 3 வருஷத்துக்கு நான் கடனாக இருக்கிறேன், அது தீர்த்துற வரைக்கும் நான் அடிமையா அப்படின்னாக்கா, நீங்கள் கர்த்தரை நம்புங்க. 3 வருஷத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக மாட்டார். நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் முடிவு, நான் இனி எந்த லோன் வாங்க மாட்டேன், எந்த அடிமைதனத்தில் நான் இருக்க மாட்டேன், என் கைகளை ஆசீர்வதிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதித்தவனாக இருக்கிறதுனால, உங்கள் ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை கொண்டு வர்றதுனால எனக்கு வர வருமானம் எல்லாத்துலேயும் கடனை தீர்க்க போகிறேன். நான் கடனை தீர்க்கிறதுக்கு முடிவுக்கு வாங்க, நான் தீர்த்துறேன், வாங்க மாட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் டேக் ஓவர் பண்ணி, இது வரைக்கும் நான் முட்டாளாக இருந்துட்டேன், இது வரைக்கும் நான் அறிவில்லாமல் இருந்துட்டேன், அறிவில்லாததுனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கலாம். பாருங்கள், உங்கள் வாழ்க்கை இஷ்டத்துக்கு கடன். இன்னைக்கு நிறைய பெண்டிங்ஸ் இருக்கலாம், தேவைகள் கட்ட வேண்டியது இருக்கலாம். ஐயோ, என் ஒய்ஃப் முன்னாடி நான் அவமானப்பட விரும்பலை, ஐயோ எங்கள் அண்ணன் முன்னாடி நான் அவமானப்பட விரும்பலை, என் குடும்பத்து முன்னாடி நான் அவமானப்பட விரும்பலைன்னு அந்த கடனுக்கு இன்னொரு கடனை வாங்குறோம். அப்போ அங்கே அவமானப்படுறோம். ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுட்டுக்கிறோம். நானும் அந்த தவறுகளை பண்ணியிருக்கிறேன். இந்த வசனங்கள் தெரிஞ்ச உடனே தீக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். கர்த்தர் தீர்த்து கொண்டு இருக்கிறார், உன்னை தாழ்வில் விட மாட்டார். இந்த சத்தியத்துக்கு அப்புறம் உன்னை தாழ்வில் கர்த்தர் விடுறதுக்காக இந்த சத்தியத்தை ஆண்டவரோட பேசலை. பாருங்க, பைபிள் சொல்லுது, but they will not rule over you. You will rule many nations, but they will not rule over you. They cannot rule over you. That is not God's plan. ஆனால் நீ கடன் வாங்கினா they will rule over you. You are under them because they have money. ஹல்லேலூயா. இங்கே என்ன பேசுகிறார் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவர் வாக்குத்தத்தை கொடுக்குறார். You will lend money. பணத்தினால உன்னை ஆசீர்வதிக்க போறார். அவர் வாக்களித்த மாதிரியே அவருடைய பணத்தினால உன்னை ஆசீர்வதிக்க போறார். அவர் உனக்காக தரித்திரனா மாறி இருக்கிறார். நீ ஐஸ்வர்யவானா இந்த உலகத்தில் இருக்கணுன்றதுக்காக. அல்லேலூயா. நீ கடன் வாங்குறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. கடன் வாங்கன்னு பைபிள் சொல்ல, இங்க பைபிள் சொல்லுது, the Lord your God will bless you as he has promised, you will lend money to many nations but will never need to borrow. You never need to borrow. There is a God who can bless you without borrowing. லோன் ஆசீர்வாதம் இல்லை, வட்டிக்கு வாங்குறது ஆசீர்வாதம் இல்லை, ஃபைனான்ஸ் வாங்குறது ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு பாஸ்டர்ஸுங்கிட்டே வந்து ஜெபம் பண்ண கேட்குறது, 1 லட்ச ரூபாய்க்கு அப்ளை பண்ணி காத்துனுங்கிறேன், வரணும்னு ஜெபம் பண்ணிங்க, உன் அடிமைக்கு கொண்டு போய் தள்ளணும்னு ஜெபம் பண்ணிங்கன்னு ஊழியக்காரங்கிட்டே கேட்குறான். வட்டிக்கு அங்கங்கே கேட்டிருக்கிறேன், கல்யாணத்தை எப்படின்னா முச்சிடணும் பயந்து அப்படின்னு அதை முடிச்சிடுறோம். அதை கட்டுறதுக்கு கசுக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு 2 லட்சம் கடங்குது, 3 லட்சம் கடக்குது, வீடு அப்படியே இருக்குது. லட்சமாக வாங்கி வீடாவது கட்டிக்கிறாங்களா, பொருளாவது வாங்கிக்கிறாங்கன்னு பார்த்தா பொருள் எதெல்லாம் வாங்கலை. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதை வந்து எதுக்கு அழிச்சாங்கன்னே தெரில. பிஸ்னஸுக்கு போடுறோம், அந்த வர காசை சாப்பிட்றோம். தீக்கிறது இல்லை, கடனை தீக்கிறது இல்லை. முழுசாக எப்படின்னா தீர்த்துடலாம், முழுமையாக நான் வெளியே வரலாம் நினைக்கிறதே இல்லை. இதில் வேற 4 வருஷம் 5 வருஷம்னு வேற கடன் வச்சுக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம். அப்போ வட்டி எவ்வளோ ஆகுதுன்னா, 1 லட்ச ரூபாய்க்கு 50,000 ரூபாய் கட்டுற நீ எக்ஸ்ட்ரா. ஆனால் நீ வாங்காமல் அதை சேர்த்து வச்சனா நீ 50,000 ரூபாவை மிச்சம் பண்ணுற. ஆனால் கர்த்தர் அவ்வளோ நாள் எடுத்துக்க மாட்டேன், நீ சேர்த்து வச்சு அப்புறம் வாங்கிக்கோமோ அப்படி இல்லை. கர்த்தர் எந்த நேரத்துலையும் அவர் உன்னை உயர்த்த அவர்னால முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவருடைய பலத்த கருத்தில் அடங்கிரு, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். நீயே உயர்த்திக்கிறது என்ன தெரியுமா? பொருளெல்லாம் நீயே போய் கடனில் வாங்குறவர், அது நீயே உயர்த்திக்கிறதுக்கான ஒரு அர்த்தம். கடவுள் வேணாம், லோன் கொடுக்குறாங்க, அந்த ஒரு நாளெல்லாம் போய் நிற்கிறான், ஒரு சைனுக்கு முக்காவர்னா கூட நிற்கிறான். ஆனால் சர்ச்சில் வார்த்தையை கேட்கறதுக்கு மாத்திரம் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் பேசிடுறார் மாப்பிள்ள. அல்லேலூயா. இது ஏன் சென்டரில் அல்லேலூயா. பாருங்க, Proverbs chapter 22 verse 7, just as the rich rule the poor, so the borrower is servant to the lender. கடன் வாங்குறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு வேலைக்காரனா அடிமையா இருக்கிறானா. Just as the rich rule the poor,
ரிச் ரூல் த புவர். ஏழையா இருப்பேன்னா உன்னை பணக்காரன் ரூல் பண்ணுவான். அப்போ அந்த ஐஸ்வர்யமான ஒரு உயர்வான வாழ்க்கையை கர்த்தர் இங்கே வந்து நீ வந்து இன்னைக்கு நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறாங்க, தரித்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இல்லவே இல்லைங்க. நீ தரித்திரத்தில் இருந்தால் அது ஆசீர்வாதம் இல்லை, மற்றவங்களுக்கு நீ அடிமையாக இருக்கிறியா. ஒரு பாஸ்டர் சொல்கிறார், பாருப்பா நான் கட்சி வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் இந்த சின்ன வீட்டில் தான் நான் வாழ்ந்துனுங்கிறேன், நான் பெருசாக ஆசைப்படுறதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துன்னு போய், சார் ஒரு 100 ரூபாய் ஒரு 200 ரூபாய் இருந்தால் கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நல்லாயிருக்கும், கர்த்தருக்காக நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. வானான்றாங்க, ஆனால் காசு கேட்குறாங்க யாரையோ போயிட்டு. ஆனால் நீ விரும்பினது உனக்கு வரும் இல்லையா? நீ விரும்பினாதான் உங்ககிட்ட வரும். உங்ககிட்ட பணம் இருக்கணும். நீ உங்ககிட்ட பணம் இருந்தால் நீ மற்றவங்கள ரூல் பண்ணுவ. ஆனால் காட் இங்கே என்னன்றாரு, இங்கே என்ன ஆயிட்டுக்குது நம்ம உலகத்தில்னா, கிறிஸ்துவ உலகத்தில் எல்லார் வீட்லேயும் லோன் இருக்குது. நீ லோனே வாங்கலைன்னா சூப்பர், நீ சம்பாதிக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் கர்த்தர் உன் கைகளை ஆசீர்வதிப்பார், நீ பெருகுவேன். நீ லோனில் இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்கிறனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அதுலேருந்து வெளியே வருவேன். பாருங்க, இங்கே நம்ம ஒரு கதை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4:1-6 வரைக்கும். One day the widow of member of the group of prophets came to Elisha, cried out, my husband who served you is dead, and you know how he feared the Lord, but now a creditor has come threatening to take my 2 sons as a slave. இங்க பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி. பாருங்க, ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியும்னு வேற சொல்றாங்க. கர்த்தருக்கு பயந்த அந்த தீர்க்கதரிசி நிறைய கடனை வாங்கிட்டு இருக்கிறார். அவர் என்னத்துக்கு வாங்கினாருன்னு பைபிள் சொல்லலை. ஆனால் யாரை பாதிக்குது அப்படின்னா பிள்ளைகளை வரைக்கும் பாதிக்குது. இன்னைக்கு நீங்க வாங்குற கடன் பிள்ளைகளை பாதிக்குது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெரிய ட்ரீமை பார்க்க முடியறதில்ல. நீங்க கட்டாததுனால, அவர் கட்டாம செத்து போனதுனால இன்னைக்கு கிரெடிட்டர்ஸ், கடன்காரங்க பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போகிறதுக்கு வராங்க. அப்போ வீட்டில் ஒருத்தர் கடன் வாங்கினா வீடே அடிமைதனத்தில் கொண்டு போய் விடுற அளவுக்கு ஆயிடுது. பைபிள் சொல்லுது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வை. உன்னுடைய பிள்ளையோட பிள்ளைகளுக்கு, உன் பேர பிள்ளை வரைக்கும் ஆஸ்தியை சேர்த்து வைன்னு பைபிள் சொல்லுது. அந்த ஆஸ்தி இருக்கணும் உன் பிள்ளைங்களுக்கு. ஆனால் இங்கே ஜெனரேஷனுக்கு கடனை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. சேர்த்து வைக்கிற பழக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இங்கே கடனை சேர்த்து வச்சிட்றாங்க. சொத்தை சேர்த்து வைன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் கடனை சேர்த்து வச்சிட்றாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ கடன் என்ன பண்ணோம்னா ஜெனரேஷனாக அடிமைப்படுத்திடும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 4 வருஷம் விட்டு பாருங்கள், ஒரு பெரிய டிவி 100 inches டிவி ஒரு 4 years ஒரு 3 years தாங்க அதோடைய வேல்யூ. அத்தை 1.5 லட்சத்துக்கு கடன் வாங்குகிறோம், அது ஒரு வட்டி. அதை தீக்கிறதுக்குள்ளவே டிவி போயிடுது, அதை தீக்கிறதுக்குள்ளவே வாஷிங் மிஷின் போயிடுது, அதை தீக்கிறதுக்குள்ளவே வாங்குற வண்டி போயிடுது, அதை தீக்கிறதுக்குள்ளவே பொருளெல்லாம் சிலது போயிடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபோனு இஎம்ஐ, வண்டி இஎம்ஐ, எல்லாமே இஎம்ஐனா எதுலையுமே நான் சொல்கிறேன் உங்களை அடிமைப்படுத்த பார்க்குறான். ஒரு அட்வர்டைஸில் உங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வேணுமா, இதுலேருந்து லோன் எடுங்க அப்படின்றாங்க. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது லோன் வாங்கி இல்லவே இல்லை, லோனோடு வர்றதில்லை. ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது, மாதம் எப்படின்னா கட்டிடலாம். மாதம் 3000 ரூபாய் வாங்குறவனா இருப்ப நீ. ஆனால் மாதம் 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு நீ வந்து கடன் வாங்கி வைப்பீங்க. எப்படி கட்டுவீங்க? டுடே கம் டு த டிசிஷன். ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. என்ன ஒரு பாஸ்டர் காரிய துப்புனார், என்னடா ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுட்டுக்கிறேன். நான் வேதத்தை தியானிக்க புக்ஸுங்களை படிக்க பார்க்குறேன். எனக்கு ரீசண்டாக தான்
இந்த டியூட்ரோனமி 28:44 கேர்ஸை கூட நம்ம படிச்சு இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த சாபமான அந்த வார்த்தைகளை கூட எத்து வச்சுக்கணும். நான் கடனில் இருக்கிறது சபிக்கப்பட்ட வாழ்க்கை, நான் மற்றவங்கிட்ட அடிமையில் இருக்கிறது சபிக்கப்பட்ட வாழ்க்கை, இது என் மேலே இருக்கக்கூடாது. நான் கையிட்டு செய்கிற காரியங்களை ஒருத்தர் ஆசீர்வதிக்க இருக்கிறார். நான் எதில் தீர்மானத்தை வைக்கிறேனோ, நான் எந்த இடத்துல வேலை செய்கிறேனோ, நான் எந்த பிஸ்னஸ் பண்ணுறேனோ, எதில் நிற்கிறேனோ, கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நீங்க நம்பணும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிள் சொல்லுது, எரேமியா புக்ல சொல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கையா நீ பாக்கியவான். லோன் மேல நம்பிக்கையா இருந்தா நீ அடிமையிற சபிக்கப்பட்டவான். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது, அந்த அம்மா விதவி ரோட்ல உட்காந்து அழுகுறாங்க. அவர் கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, எங்களால கடன் கொடுக்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கடனில் இருப்பீங்க, ரொம்ப கடனில் இருப்பீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, தீர்க்கதரிசி கேட்குறாரு, வாட் கேன் ஐ டூ டு ஹெல்ப் யூ? எலேஷா ஆஸ்க்ட், டெல் மீ வாட் டு டூ யூ ஹேவ் இன் த ஹவுஸ்? நத்திங் அட் ஆல் எக்ஸப்ட் அ ஃப்ளாஸ்க் ஆஃப் ஆலிவ் ஆயில், ஷீ ரிப்ளைட். ஒரு ஃப்ளாஸ்கில், சரி நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும், உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்லிட்ட மாதிரி ஒலிவ எண்ணெய் இங்கே இருக்கான். ஆமென் சொல்லுங்களேன். உன்கிட்ட இருக்கிறத கர்த்தர் இடத்துல முதலாவது சொல்லு. கர்த்தர் அதை பெருக பண்ண உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை இன்னைக்கு பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நீ கடனாளியா இருக்கிறியா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடன்ல இருந்து நீங்களாக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்க போறாரு. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃப்ளோ உன் பிஸ்னஸ்ல நடக்க போகுது. உன்னுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுக்க போறாரு. உன்னுடைய இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஷிஃப்ட்டை கொடுக்க போறாரு. பணம் வந்த உடனே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கடனை தீக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது, திரும்பி எலேஷாவும் கடன் வாங்க சொல்றாரு. என்ன கடன் வாங்க சொல்றாரு? and Elisha said, borrow so many empty jars as you can from your friends and neighbors. காலியா இருக்கிற பாத்திரங்களை உன் வீட்டாண்ட இருக்கிறவங்க கிட்டலாம் போய் வாங்கின்னு வா அப்படின்றாங்க. உடனே இந்த அம்மா எவ்வளோ எடுத்துன்னு அந்த ஊர்ல இருக்கிற பாத்திரமே எடுத்துன்னு வந்திருந்தாலும் அன்னைக்கு அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் காலியான அந்த வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் எடுத்துன்னு வா. ஒருத்தர் நிரப்ப உண்மை உள்ளவரா இருக்கிறார். உன் வாழ்க்கை அவர் நிரப்ப உண்மை உள்ளவரா இருக்கிறார். உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நினைச்சு பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன பண்றார் அப்படின்னா, pour olive oil from the flask into the jars, then go into your house with your sons and shut the door behind you. Pour olive oil from your flask into the jars, setting each one aside when it is filled. பாருங்க, எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. தைரியமா உன்கிட்ட இருக்கிறத ஊத்து. உன்கிட்ட இருக்கிற பணத்தை பிஸ்னஸ்ல போடு. உன்கிட்ட இருக்கிற பணத்தை முதலாவது கடனுக்கு கொடுத்துரு. பேசாம போய் கொடுத்துரு, இருக்கிறத கொடுத்துரு. அடுத்தது எப்படி வரும் பிரதர்? ஃபுல்லாக வந்தால் தான் கொடுப்பேன் பிரதர். இல்லை பிரதர், வராது. முதல்ல நீ உனக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில் நடக்க போது, தீர்க்கதரிசி சொன்னதை நம்ம ஊற்றுவோம், இருக்கிறத இந்த காலியானதில் ஊற்றுவோன்னு அந்த அம்மா எண்ணெய் லபக்குன்னு திருப்பி ஊற்றிட்டு பார்க்குறாங்க. எண்ணெய் அப்படியே தான் இருந்துச்சா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அன்றைக்கு எடுத்துன்னு வரப்பட்ட எல்லா காலியான பாத்திரமும் எண்ணெய்னால நிரம்பிச்சு. பாருங்க, எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனா வந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எங்கேருந்து உனக்கு பணம் வரப்போகுது தெரியல, எங்கேருந்து உனக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது தெரியல, அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஆனா ஒருத்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன் வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய போகிறார். அந்த கிரியை ஒரு எண்ணெயை மல்டிப்ளை பண்ண மாதிரி, ஒரு எண்ணெயை தொடர்ந்து வர வைத்த மாதிரி உனக்கு தொடர்ந்து பணத்தை வர வைக்க ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். பைபிள் சொல்லுது, அதெல்லாம் ரொம்பனதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுடு. Soon every container was full to ஃபுல்லாக நிரம்பிச்சு. Bring me another jar, she said to one of her son. There ain't any more, he told, and then the olive oil stopped flowing. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் சொல்றாரு பாருங்க,
ரெண்டு ராஜாக்கள் 4 பாருங்க, அவர் சொல்றாரு 7ஆம் வசனத்தை நம்ம படிக்க வரோம். Then she came and told to the man of God. He said, go sail the oil, pay your debt, and you and your sons live on the rest. Hallelujah. முதல்ல எண்ணெயை வித்து நீ போய் முதல்ல அந்த எண்ணெய்களை வித்து. இப்போ பாருங்க, இப்போ ஆலிவ் ஆயில் 100 ml வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய். அல்லேலூயா. 100 ml சமையல் எண்ணெய் ஒரு ரேட்டு, தலைக்கு போகிறது ஒரு ரேட்டு. ஆனால் ஒலிவ எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லி. அந்த இடத்துல அந்த அம்மா கிட்ட கொஞ்சோண்டு அது இருந்துச்சு. ஊரெல்லாம் கடன், அந்த கடனாளி இவங்களை அடிமைப்படுத்த வந்தான். இருக்கிறத வைத்தே கர்த்தர் பெருக பண்ணா. இன்னைக்கு உங்கள் கையில் வெறும் ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கலாம். ஆண்டவரே, இதை நீங்கள் பெருக பண்ணுவீங்கன்னா, நான் கடனை தீத்துறேன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் அதை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு சொல்கிறார், இதை விற்று சாப்பிட்ரு சொல்ல முதல்ல என்னன்றார்னா, அண்ட் யூ பாருங்க, now sail the olive oil and pay your debts, and you and your sons can live on what is left over. மிச்சமாகும். இந்த எண்ணெயை விற்று கர்த்தர் உன் கடனை தீக்கிறேன்னு சொல்ல, அடுத்த ரீசோர்ஸுக்கு கர்த்தர் உனக்கு பிஸ்னஸ் ஓப்பன் பண்றாரு. ஒரு மிகுந்த பொசிஷனை கர்த்தர் ஓப்பன் பண்றாரு. ஒரு பெரிய மணி ஃப்ளோ, ஒரு ஆட்களை உங்க லைஃப்ல அனுப்பி மொத்தத்தை தீக்க வைக்க என் தேவனால முடியும். இன்னைக்கு நீங்க ஊழியக்காரா இருந்து நிறைய கடனில் இருப்பீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை வைத்து கர்த்தர் பயன்படுத்தி உங்கள் கைகளை வைத்து நீங்கள் கைகளை வைக்கிறது ஆசீர்வாதமாய் மாற்றி அதில் ஒரு வருமானத்தை வரும்போது சாப்பிடாதீங்க. முதல்ல எப்படின்னா போய் உங்கள் கடனை தீர்த்துருங்க. அப்போ தீர்த்துட்டா நான் என்ன பண்ணுவேன், இந்த நான் கூத்துட்டேன்னா நான் எங்கே போவேன், அப்படி இருக்காதீங்க. முதல்ல அடிமதனத்திலேருந்து வெளியே வர பாருங்க, மிச்சம் கடவுள் வைக்குவார். அப்போ சொல்கிறாரு, இப்போ இது கடனுக்கு மாத்திரம் இல்லை, நீ இதையை விற்றுட்டு, சில பேர் விற்கிறதுக்கே வெக்கப்பட்டுனுங்கிறது, எப்படின்னா வெளியே வர பாருங்க. கடத்துலேருந்து முழுமையாக வெளியே வர பாருங்க. அந்த கடத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்ட பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, மிச்சம் இருக்குது. உனக்கு மிச்சம் இல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதில்ல. எக்ஸ்பெக்ட் திஸ். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் அடிமதனத்தில் இருக்கிறதோ, உங்கள் பிள்ளைங்க அடிமதனத்தில் இருக்கிறதோ, ஒரு கர்த்தருக்கு பயந்த தீர்க்கதரிசியே கடன் வாங்கி அடிமதனத்தில் இருந்துறாரு, செத்துட்டாரு. ஒரு சமயம் சில தியாலஜின்னு சொல்கிறாங்க, அந்த கடனுடைய ஸ்ட்ரெஸ்லேயே அந்த மனுஷன் செத்துட்டாராம். இன்னைக்கு கடன் உன்னை கொன்றும், யோசிக்க வைக்கும், என்னென்னவோ பண்ண வைக்கும். அதனால் தீக்கிறதுக்கு உதவியோடு காத்துருங்க. ஒருத்தர் உன்கிட்ட இருக்கிறத பெருக பண்ண அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். உன்கிட்ட இருக்கிறத ஒரு மல்டிப்ளை பண்ண ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மணி ஃப்ளோவை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வாளா இல்லாமல் தலையாக இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நீ கீழே இல்லாமல் மேலே இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். எல்லா விதத்திலும் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கடன் வாங்கினா நீ கீழே போயிடுவ, அது கர்த்தருடைய சித்தமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியாப்பட்ட பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்? இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை, ஆச்சரியங்களை, அசாதாரங்களை, அசைக்கும்படியான மகத்துவமான எப்படி என்ன ஃப்ளோ வந்துன்னு, ஒரு ஃப்ளாஸ்க் ஃபுல்லாக, ஒரு பாட்டில் ஃபுல்லாக, இல்லை ஒரு ஜார் ஃபுல்லாக இருந்த எண்ணெய் ஊற்றிட்டா எம்டியாக தான் இருக்கும். ஆனால் எங்கேருந்தோ ஒரு ஊற்று வர ஆரம்பிச்சு. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஊற்றுனால ஒரு நைல் நதியே உருவாக்கணும். நான் சொல்கிறேன்,
ஆண்டவர் நினைச்சா உன்கிட்ட இருக்கிறத அவர் ஆசீர்வாதி ஒரு வந்துனே இருக்கும். நீ எடுத்து கொடுக்க கொடுக்க நீ என்ன ஊத்த ஊத்த வந்துனே இருக்கோங்க. நீங்க தைரியமா ஊத்தலாம். இதை நான் ஊத்திட்டேன்னா என்ன பண்றது? நீ ஊத்து, வர்றது வரப்போகுது. எப்படி வரப்போது ஆராய்ச்சி பண்ண தேவையில்லைங்க. நம்மளுக்கு நம்ம நம்பணும். காணாததை நம்ம நம்பணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை காட்ட போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உன் மேல கட்டளையிட்டு நீ இழந்ததெல்லாம் பெற வைத்து கர்த்தரால மாத்திரதான் உன்னுடைய கடனை தீர்க்க முடியும். எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல் டெபிட் ஃப்ரீ. எக்ஸ்பெக்ட் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். மீன் வயிற்றுல மீனை தான் பிடிக்க தெரியும். ஆனா மீன் வயிற்றுல ஒருத்தர் கோல்டு காயினை வர வச்சாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர்னால மாத்திரதான் 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்ல இருக்கிற கடன் இன்றைக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன் நிலைமையை முழுவதுமா as this month ends, as this year ends, your debits are going to be ended. உன் கடன் தீரப்போது, உன் சூழ்நிலை மாறப்போது. கர்த்தர் அதை செய்ய போறார். நீ கடன்ல இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. கடன்ன்றது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவங்க கிட்ட அடிமையா இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த அடிமைதான வாழ்க்கையில இருந்து உனக்கு பணத்தை வர வச்சு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் பலத்தை கொடுத்து வர பணத்தை முதல்ல கடனை தீத்துற. சரி, தொடர்ந்து நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் கடன்ல இருக்கிறது ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு எங்க கிட்ட இருக்கிறத நீங்க பிளஸ் பண்ண போறீங்க, நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க, நீங்க பெருக போறீங்க, அதிகமாய் எங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. நீங்க கொடுக்கறது அந்த ஃப்ளோல முதலாவது நாங்கள் கடனை தீர்த்துட்டு மீதி எங்களுக்கு வைக்கிறீங்க டாடி, மிச்சம் வைக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மிச்சத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் சாப்பிட நீங்கள் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி. எங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஏற்ற காலத்தில் எங்கள் மேலே மழையை பெய்ய பண்ணி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க நீர் இருக்கிறீங்க. உங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நீர் இருக்கிறீர். உன் வாக்கு தத்தம் எனக்கு கடன் வாங்க வைக்காது, கடன் கொடுக்க வைக்கும், தலையாக இருக்க வைக்கும், வாளாக இருக்காத நீர் செய்வீர் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு மணி ஃப்ளோவை ஒரு எப்படின்னே தெரியாத அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு நிச்சயம் தெரியும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.